நமக்கு என்ன தெரியும், நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப செத்துப்போ. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு சின்ன உதாரணம். இப்ப நான் அந்த போலி பணிவு, செல்ஃப் நெகட்டிவ் டாக்க பணிவா காமிச்சு எனக்கு ஒண்ணு தெரியும் அப்படிங்கலாம் செத்து போன்னு சொன்ன உடனே உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் கோபம் வந்ததோ அவங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அறத்தீது ஆடி. அது எப்படி பணிவா இருக்கவங்க செத்து போன்னு சொல்லலாம்? அப்ப புரிஞ்சுக்கோங்க, நீங்க சமூகத்திலிருந்து ரெகக்னேஷன் வேணும்ன்றதுக்காக பணிவு மாதிரி நடிக்கிறீங்க தவிர உண்மையில் பணிவு இல்லை. யாருக்கெல்லாம் பளிச்சுன்னு ட்ரிகர் ஆச்சோ முடிஞ்சு போச்சு, பஞ்சாயத்து முடிஞ்சது, கிளம்பு கிளம்பு, போ லைன்ல நில்லு. அந்த செல்ஃப் நெகட்டிவ் டாக்கால பணிவா இருக்கும் எல்லாம் பாத்தீங்கன்னா மத்தவனை பழிச்சுட்டே இருப்பான். பாரு பணி இருக்கான்னு பாரு, பாரு பணி இருக்கான்னு பாரு, பாரு பணி இருக்கான்னு பாரு. அட நீ ஆனந்தமா பணிவா இருந்தீங்கன்னா நீங்க மத்தவங்களை பார்த்து வயிறு அவனுக்கு பணிவு இருக்கா இல்லையான்னு. மற்றவர்களுக்கு பணிவில்லைன்னு நினைக்கிறவன் எல்லாமே செல்ஃப் நெகட்டிவ் டாக்குனால பணிவோட இருக்கவன். உண்மையில உள்ள பணிவில்ல, வெளியில பணிவா காமிச்சாதானே அப்ரிசியேஷன் வரும் அப்படின்னு சொசைட்டிக்காக பணிவோடு இருப்பது போல் நடிப்பது.